ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 8ஆம் தேதி இன்றைய தினம் சிவராத்திரி. சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஒரே ஒரு கிழங்கு உங்க கையில இருந்தா போதும், நீங்க தான் ராஜா. சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த சிவராத்திரி அன்னைக்கு படைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிழங்கை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன கிழங்கு அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு. சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு நைவேத்தியமா பல பொருட்களை படைக்கலாம். பாயசம் செய்யலாம், புளியோதரை செய்யலாம், வெண்பொங்கல் வச்சு படைக்கலாம், தயிர் சாதம் செய்யலாம். இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அது கூட ஒரு முக்கியமான ஒரு பொருள், முக்கியமான ஒரு கிழங்கு ஒன்றை நம்ம சிவபெருமானுக்கு நம்ம நைவேத்தியமாக படைக்கணும். அதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு. பொதுவாகவே கிழங்குல கொழுப்பு அதிகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் சக்கரவள்ளி கிழங்குல கொழுப்பு ரொம்ப கம்மி, அது கூட அதிக அளவு நார் சத்தும் இருக்குது. அந்த வகையில் மகா சிவராத்திரிக்கு நம்ம படையல் போடும்போது கொழுக்கட்டை செய்யலாம், பச்சை பயிறு, கொள்ளு, இது கூட சர்க்கரைவள்ளி கிழங்கையும் சேர்த்து நம்ம நைவேத்தியமாக படைக்கலாம். அதில் குறிப்பாக சர்க்கரைவள்ளி கிழங்குலையே நிறைய பலகாரம் செய்வாங்க. சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு படைக்கிறதுக்காக சக்கரவள்ளி கிழங்குல பாயசம் செய்வாங்க, சக்கரவள்ளி கிழங்குல வடை செய்வாங்க. இன்னும் சில பேர் முடியாதவங்க சக்கரவள்ளி கிழங்கை அப்படியே அவிச்சு அதை சிவபெருமானுக்கு படையலாக போடுவாங்க. இப்போ நம்ம சொல்லிக்கக்கூடிய இந்த 3 முறையில் நீங்கள் எப்படி வேணாலும் சக்கரவள்ளி கிழங்கை சிவபெருமானுக்கு சிவராத்திரி அன்னைக்கு படைக்கலாம். ஆனால் குறைந்தது ஒரே ஒரு கிழங்காவது வச்சு மறக்காமல் நைவேத்தியம் செய்யுங்க. கண்டிப்பாக சர்க்கரைவள்ளி கிழங்கு சிவராத்திரி சமயங்களில் சீசன் தான், எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். மகா சிவராத்திரி இரவு 8:20 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்குது. அதனால் வெள்ளிக்கிழமை இரவு 8:20 மணிக்கு மேலேயோ இல்லை சனிக்கிழமை காலையிலையோ இந்த நேரங்களில் நீங்கள் சிவபெருமானுக்கு உங்கள் கையால் சர்க்கரைவள்ளி கிழங்கை நைவேத்தியமாக படைங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு 4 கால பூஜை நடக்கும். அதில் 3ஆம் கால பூஜை அப்போ சர்க்கரைவள்ளி கிழங்கை படைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். 3ஆம் கால பூஜை சமயத்தில் சர்க்கரைவள்ளி கிழங்கை படைக்க முடியாதவங்க 4 கால பூஜைகளில் ஏதாவது ஒரு கால பூஜையில் கலந்துக்க முயற்சி பண்ணி பாருங்கள். அந்த நேரங்களில் உங்கள் வீட்டில் கூட நீங்கள் சிவபெருமான் நினச்சி சர்க்கரைவள்ளி கிழங்கை படைக்கலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.